ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நகரி தொகுதியில் ரோஜா தோல்வியை தழுவியது ஏன்? கடந்த 2 தேர்தல்களில் தொடர்ச்சியாக நகரி தொகுதியில் வெற்றி பெற்று வந்த நடிகை ரோஜா இந்த முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். நடிகையான ரோஜா தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியில்தான். அந்த வகையில் 2004 மற்றும் 2009 அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 2 முறையும் தோல்வியை தழுவினார். தொடர்ந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ரோஜா மீண்டும் 2014 நகரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ச்சியாக 2019 தேர்தலிலும் மீண்டும் நகரி தொகுதியில் போட்டியிட்டு 2700 வாக்குகள் வித்தியாசத்தில் 2வது வெற்றியை பதிவு செய்தார் ரோஜா. சுற்றுலா மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். அதைத் தொடர்ந்து இந்த தேர்தலில் 5வது முறையாக நகரி தொகுதியில் களமிறங்கி தோல்வியை தழுவியிருக்கிறார் ரோஜா. அவரின் தோல்விக்கு காரணமான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ரோஜாவுக்கு இந்த முறை சீட்டு கொடுத்ததற்கே கட்சிக்குள் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அதனால் பிரச்சாரத்துக்கு செல்லாமல் பலர் புறக்கணித்து வந்தனர். பல உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இருந்து வெளியேறினர். அவர்கள் ரோஜா கட்சியினருக்கு எதுவுமே செய்யவில்லை. தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து வருபவர்களுக்கே பதவிகளை வழங்கி வருகிறார். கட்சிக்குள் ரோஜாவின் கணவர் ஆர்.கே. செல்வமணி அவரின் சகோதரர்களின் தலையீடு அதிகமாக இருப்பதாக புகார் தெரிவித்தனர். நகரி தொகுதி மக்கள் ரோஜாவை தோற்கடிக்க வேண்டும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். தவிர தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நில அபகரிப்பு, குடும்ப ஆதிக்கம் உள்ளிட்ட விஷயங்களை அரசியல் எதிரிகள் மட்டுமல்லாது சில பொதுமக்களும் புகாராக முன்வைத்தனர். ஆனாலும் தனது கணவர் ஆர்.கே. செல்வமணியோடு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் ரோஜா. ஆனால் கடந்த முறை வெற்றி பெற்ற தெலுங்கு தேச வேட்பாளர் பானு பிரகாஷிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார் ரோஜா. தவிர ஆந்திரா முழுவதும் போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பலத்த தோல்வியை சந்தித்திருக்கும் சூழலில் ஒட்டுமொத்த ஆட்சிக்கு எதிரான அலையா, இல்லை ரோஜாவுக்கான தனிப்பட்ட தோல்வியா என்பதை பிரித்து பார்க்க முடியாத சூழல்தான் இருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.